சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவாட்டிருந்து பணத்தை ஒரு வழியாக மீட்டுறாங்க. மீட்டு முத்து வந்து அண்ணாமலைட்ட கொண்டு போய் வீட்டில் பணம் கொடுக்குறாங்க. எப்பா இது உங்கள் உழைப்பு, இவ்வளோ காலமாக நீங்கள் வேலை பார்த்ததுக்கு, ரயில்வே வேலை பார்த்ததுக்குள்ள சன்மானம் இது. இதை வந்து நீங்கள் பத்திரமா வைங்கப்பா, யாரையும் நம்பி நீங்கள் வந்து கொடுத்துடாதங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டிலேயே வச்சிங்கனாலுமே பாதுகாப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரிலப்பா, உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. இந்த முத்து வந்து பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் தராமல் நேராக அங்கிள் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே முழிக்கிறாங்க. மனோஜ் இந்த பணத்தை உங்கள் அப்பாட்ட கேளு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கேட்குறாங்க, அப்பா அந்த பணம் எனக்காக தானப்பா தந்தீங்க, பணம் கிடச்சிட்டலப்பா தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அமைதியாகவே இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த பணத்தை கிடைக்கிறது தானங்க மனோஜ் இவ்வளோ பாடுபட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயா பார்த்து கேட்குறாங்க, இந்த பணம் கிடைக்க இவ்வளோ பாடுபட்டுருக்கானா, இந்த பணத்தை தொலைச்சதே அவன் தான், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் ஏதோ ஒரு வகையில் போச்சு, மீட்டுட்டாமலாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பொம்பளைட்ட கொடுத்து ஏமாந்துட்டான் சரியா, அந்த பெண் பிள்ளைட்ட வாங்கிட்டு வந்தது முத்து அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பையன் முத்து புகழே பாடிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அவங்க பங்குக்கு சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் எப்போவுமே மனோஜை வந்து மூன்றாந்தர பிள்ளை மாதிரி தான் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளை மாதிரியா பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வார்த்தைகளை நீங்கள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அங்கிள் எப்போவுமே இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி நீ சும்மா நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், எப்பா எனக்கு எப்படியாவது பணத்தை கொடுங்கப்பா, நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொல்லி தான் நான் பணம் தந்தேன், உன்கிட்ட பணம் தரும் போதே நான் ஒரு நிபந்தனையோட தான் அந்த ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் சொல்கிறேன், இந்த மீனாவை கட்டணும், அதுபோக உனக்கு 2 தம்பிகள் இருக்காங்க, அந்த 2 தம்பி நாளைக்கு வந்து பொருளாதாரத்துலேயோ ஏதோ ஒரு வகையில் பின்தங்கும் போது நீ வந்து அவனுக்கு உதவணும், பொருளாதார உதவி பண்ணணும், மன உதவியும் பண்ணணும்னு சொல்லி தானே நான் உன்னை வந்து உனக்கு வந்து இந்த பணத்தை தந்தேன். நீ அதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு பொண்ணு மட்டும் கிடச்சாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஊர் உலகம் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு உன் பாட்டில் கிளம்பி போயிட்ட. அந்த பொண்ணு பணம் ஏமாற்றிட்டு போயிட்டா, அதனால் பணம் இல்லாமல் நீ இன்றைக்கி நிற்க. இதே அந்த பொண்ணு உன்னோட இணைஞ்சி வந்திருந்தா அப்படின்னா அந்த பணத்தோடு நீங்கள் 2 பேரும் போயிருப்பீங்க. இதான் நடந்திருக்கும். அன்றைக்கும் நான் அசிங்க தான் பட்டிருப்பேன், இப்போதும் நான் அசிங்க தான் பட்டு நின்றேன் சரியா. நீ என்ன செய்கிற அப்படின்னா, வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுதே தவிர்த்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்க. இவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ டிகிரி படிச்சிருக்க, ஒரு சின்ன வேலையில் ஒரு உருப்படியாக இருந்ததும் இல்லை, ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறேன்னு சொல்லி முழுமையான ஒரு ஐடியாவும் கிடச்சதில்ல. ஒன்று ஒரு பணி அனுபவத்தில் கிடைச்ச இதில் நீ தொழில் பண்ணணும், இல்லை படிப்பு அறிவில் கிடைச்ச ஒரு இது வகையில் நீ தொழில் பண்ணணும். எந்த வகையில் நீ தொழில் பண்ணுவ, எதை நீ உருப்படியாக பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குது, அவன் நிறைய பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கட்டின பொண்டாட்டி அவனை விட்டு கொடுக்காமல் பேசலாம், ஆனால் அவனை பெற்ற தாப்பேனா அவன் என்ன செய்வான் ஏது செய்வான்னு எனக்கு தெரியும். நான் அன்னைக்குள்ள ஆதங்கத்தில் நான் வந்து கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி நிலைமையில் பார்க்கும்போது இவனை நம்பி 5 காசு கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே ஷாக்காக, ஏம்மா எப்படியாவது பேசி வாங்கி தாங்கம்மா, நீங்கள் நினச்சா முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவன் காசை வாங்குறதுக்கு எப்படி வேணாலும் நடிப்பான், நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்து உன் வேலை ஏதோ அதை பாரு அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலாமா, அப்பாவோட பணம் அப்பாட்ட வாங்கிட்டு கொடுத்துட்டேன், அப்பா வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் சரி, மனோஜுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ரவிக்கு கொடுத்தாலும் சரி, நானும் என் பொண்டாட்டியோ எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தான்டா நீ ஆடிக்கிட்டு இருக்க, மனோஜுக்கு இந்த பணம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்னையே இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, நானாக வந்து ஒரு மனோஜ் கிடக்க வேண்டிய பணத்தை நான் கெடுக்கூடாதுன்னு சொல்கிறேன், மாமனை அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன அவங்களுக்கு சரியான கண்டாகுது. விஜயா எதுக்கு எடுத்தாலும் இந்த மீனாவையும் முத்தையும் குறை சொல்லுறது வேலையை முதல்ல விடு, இந்த பணம் கிடைக்க காரணம் அவங்க தான்னு நீ மறந்துடுற அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் நம்ம பணங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பணம் இல்லை, என் உழைப்பு, என் பிள்ளை மீட்டு தந்திருக்கு, சதனா மீறு அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் உங்கள் பையன் தானங்க அப்படிங்கிறாங்க. அதில் மாற்றிக்கிறதே இல்லை, என் பையன்தான் என்னோட தான் இருக்கான், நான் அவனோட தான் இருக்கேன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவன் எந்த வேலைக்குமே போக மாட்டானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு படிப்புக்கு தகுந்த எங்கெங்கே வேலை கிடைக்கி அப்படிங்கிறாங்க. எந்த தொழிலை எவன் செஞ்சாலும் சரி தான், தன்னை வந்து முதலாளின்னு நினைக்காம எவன் ஒருத்தன் தொழிலாளின்னு நினைக்கானோ அவன் தான் ஜெயிச்சு வர முடியும். ஓன் பையனுக்கு முதலாளியாக இருக்கணும், நான் தொழில் பண்ணுவேன்னு சொல்லி என்ன தான் இருக்கோ தவிர்த்து தொழிலாளியாக இருந்து நம்ம என்ன வேலை பார்க்கணும், எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு துளியும் கூட இல்லை. அப்படி இருக்கப்பட்டவன் எப்படி தொழில் பண்ணி ஜெயிப்பான் சொல்லு. நான் முதல்ல கூட அவன் வந்து அப்படி இப்படின்னு பேசும்போது ஏதாவது வகையில் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு தான் உழைச்சி அவனை காப்பாற்றுது, அதுபோக வீட்டு செலவு கூட அந்த பொண்ணு தான் கொடுக்கு. இதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் வேலைக்கே போக மாட்டான், போய் சொல்லிட்டு பார்க்கு அங்கங்கே சுற்றான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டு
என்ன அந்த பொண்ணுக்கு அவமானப்பட்டு தானே போச்சு. ஒரு கெட்டின பொண்டாட்டிக்கு அவமானம் இருக்குது. பெத்த தகப்பனா எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். 4 பேர் 4 இடத்துல பார்க்குறாங்க. இவன் சுற்றிட்டு இருக்கான், ஒரு வேலையும் போக மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பரசேன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. நானும் மனோஜை பெத்த வேகமாக தான் பார்க்குறேன். அவர் பார்க்கே தான் சுற்றுறான் மனோஜ். எங்கேயும் வேலைக்கு போன மாதிரி இல்லை. ஏதாவது வேலை ரெடி பண்ணி கொடுக்குமா நம்மளை, இப்போ ரெடி பண்ணி கொடுத்தா போவானா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாரு. காரணம் என்னென்னா, இவன் வந்து ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்கல, தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பரசு ஒரு ஆளுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கு எல்லாரையும் மட்டம் தட்டி பேசியே பழக்கமாகி போச்சு. பரசு ஒரு ஆள் இல்லாமல் அவன் இவனை மாதிரி இல்லையே, ஒரு சுறுசுறுப்பாளி தான் பரசு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒன்றும் பேச முடியல. ஏங்க கண்டதுக்கு வெளியெல்லாம் எங்கே பேசணும், மனோஜுக்கு நீங்கள் காசை கொடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா யாருக்கும் காசு கொடுக்குற மாதிரி இல்லை சரியா. என் பசங்க அவங்க உடல் உழைப்பில் யார் முன்னேறி வராங்க, அப்படி முன்னேறும்போது எந்த தடைகள்லாம் இருக்கோ அந்த தடைகளை நகர்த்த வேண்டியது தகப்பனாகி என் கடமை. ஆனால் தான் வந்து எந்த வகையிலையும் முயற்சியே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கவனை வந்து நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இப்போ என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு இப்போவும் நிபந்தனை தான் கொடுக்கேன். 6 மாதம் உன் பையனை வந்து மனோஜ் வந்து ஏதோ ஒரு வேலையை உருப்படியாக செய்வானா அப்படின்னு பாரு. வீட்டு செலவுக்கு அவன் மனைவி கொடுக்காம மனைவியை வச்சு காப்பாற்றுவான். 6 மாதம் பார்ப்பேன். அந்த 6 மாதம் கழித்து அவன் பண்ணுறான்னா அவன் தொழில் பண்ணதுக்கு நான் பணம் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாருப்பா சூப்பர் ஐடியாப்பா, நம்மளால் 6 மாதம் எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தாலும் இவனுக்கு வருமானம் வருது அளவுக்கு தொழிலை பார்க்க மாட்டான். பார்க்கில் போய் தூங்க சொல்லுங்கள், நல்லது. 6 மாதம் இல்லை 10 மாதம்னாலும் தூங்குவான். கடலை வாங்கி சாப்பிட்டு கிடப்பான். இதுதான்ப்பா அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஃப்ரெண்டுன்னா ஒருத்தர் அந்த ஒரு ஆள் முட்டை போட்டு வருவாருலப்பா, அவர் தான் அவன் ஃப்ரெண்டு. அவர் பார்க்கில் தான் அவருக்கு இருப்பாப்புல, குடித்தனாங்க தான். இவரும் அங்கே போய் தான் இருப்பாப்புல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அவரால் எல்லாம் முடியும், நான் நினச்சா நாளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பரலரம்மா, நீங்கள் நினச்சா நாளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்க, அவர் 4 விட்டுருவார், அதை என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. உடனே மீனா சிரிச்சோன்னா ரொம்பவே கடுப்பாகுது ரோகிணிக்கு. உடனே சுருதி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நானும் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, மனோஜ் வந்து ஒரு வேலைக்கும் போன மாதிரி தெரியல. ரவியோ நானோ 1 நாள் 2 நாள் வேணால் லீவ் போட்டு இருக்கோம், தினம் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கோம். அவருக்கு இளையவர் தானே நான் கட்டியிருக்கேன், அவர் வேலைக்கு போகிறாரு, நான் வேலைக்கு போகிறேன், உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சுருதி வேறு பெரிய டீச்சர் மாதிரி பாடம் எடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க. ரோகிணி சரி சுருதி, உங்கள் அப்பா என்னென்னாலும் செய்ய தயாராக இருக்காங்க, எங்கள் அப்பா இன்றைக்கி வந்து நிலைமையில் லாக்கில் இருக்காங்க, இல்லைனா மனோஜை நான் வந்து உயர்த்தி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அப்பா இப்போ தானே ரோகிணி உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, அது வரைக்கும் உங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பேச்சும் பேச முடியல. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறா ரோகிணி, இவங்க அப்பாட்ட 5 காசு வாங்கி என் பையன் கொடுக்கணும் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை, வைக்கவே இல்லைங்க. ஆகா எங்கே சுற்றினாலும் எண்ணியெல்லாம் கோலடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இவருக்கு மனோஜுக்கு பணத்தை வாங்கி கொடுத்தோம்னா ஒன்றும் ஃபாரினுக்காவது போய் நானும் ஃபாரினில் போய் கனடாவில் இருந்துடலான்னு பார்த்தா இவங்க அதுக்கும் வழி பண்ண மாட்டாங்க, தொழிலுக்கும் வழி பண்ண மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. சரி அங்கிள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் பணம் கொடுக்க மாட்டீங்க, மனோஜ் வேலைக்கு போகிறதுக்குமா நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு வேலையுமே உருப்படியாக செய்ய மாட்டான், இப்படிப்பட்டவனுக்கு நம்ம எந்த இடத்துலம்மா பணம் கட்ட, பணம் கட்டி மறு மாதமே போகலன்னா இது வீண் தானம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக்காகுது. அதே மாதிரி மனோஜ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம கனடா நாட்டில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அப்புறமும் சொல்கிறாங்க, அங்கிள் இங்கே நீங்கள் அந்த 14 லட்ச ரூபாவது கொடுங்க, இங்கே சிம்பிளாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மனோஜுக்கு நான் காசு கொடுக்குற மாதிரி இல்லை, வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே விஜயா அப்படி முழிக்காங்க. உடனே முத்தும் ரூம் பார்த்து போயிடுறாங்க, மீனாவும் போயிடுறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, மனோஜ் எம்மா எப்படியாவது அப்பாட்ட பேசி வாங்கித்தாமா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த முத்து இருக்கும்போது பேச முடியாதா, முத்து வண்டிக்கு போட்டுவோன்னு நாசுக்காக பேசி அப்பாட்ட பேசி உனக்கு பணம் வாங்கி தரேன், நீ ஃபாரின் போனால் போ, தொழில் பண்ணால் பண்ணு, நான் பொறுப்புடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களை நம்பிதாம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி பாரு 2 நாளாக 3 நாளாக தான் நீ வேலை இருந்த, அதுக்குள்ளே வீட்டிலேருந்து போன பணம் வந்துருச்சு, நீ 48 நாள் விரதம் இருந்தியா, உங்கள் அப்பா கன்ஃபார்மாக வெளியே வந்துடுவார், என் பையன் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ரோகிணி, நீ கண்டிப்பாக அந்த விரதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, நம்ம வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் முன்னாடி உள்ள கேன்டீனில் நல்லா சாப்பிட்டுட்டோம், இப்போ வேறு இந்த ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே நினைக்காங்க. முத்து ரூமில் பேசுகிறாரு. மீனா நீனும் வரலன்னா இன்றைக்கி வந்து அந்த பணம் வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வண்டியை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனது எல்லாத்துக்கும் ஒரு காரியம் தான், இல்லைன்னு வச்சுக்கோ
நான் அந்த ஸ்டேஷனுக்கும் போயிருக்க மாட்டேன். அந்த மேடத்தை பற்றியான உண்மை நிலையும் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி பணமும் வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாமே கடவுள் கையில் தானங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. மனோஜ் பணம்னு கேட்குறானே, நம்ம கொடுத்தா சரி வருமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே விஜயா ரூம்குள்ளே போகிறாங்க. ஏங்க அந்த மனோஜுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, நீ உன் பேச்சை குறை, எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே முத்து அப்படிங்கிறாங்க, உனக்கு வண்டி எங்கேயும் போண்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. எப்பா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நேராக பேங்க்கு போகிறாங்க. அங்கே போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு பரஸ்ட்டை சொல்கிறாங்க, பரசே போன பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பரசு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளை போன பணத்தை மீட்டுட்டே அப்படிங்கிறாங்க. மீட்டது எல்லாமே முத்து தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, குணத்துக்கு நீ நல்ல வருவப்பா அப்படிங்கிறாங்க. அங்கிள் இது வந்து அப்பாவோட உழைப்பு, அது எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பாரு, உனக்கு தன்னடக்கம் ஒன்று வைத்து தான் செய்யும் முத்து. பாரு, நான் கஷ்டப்படும் போது உன் கழுத்தில் கிடந்த நகையை அடகு வச்சு என் மருத்துவ செலவுக்கு என் வீட்டை மருத்துவ செலவு கொடுத்தேன். அதை கூட உங்கள் வீட்டில் சொல்லலை, உனக்கு நெருக்கடி வரவங்க கூட சொல்லலை. நான் சொன்ன பிறகு தான் உன் மனைவிக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பிரிதொருவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு என்றைக்குமே இருக்கும். சொந்த வீட்டில் ஒரு பிரச்சனை விடுவியா அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி அங்கிள், எனக்கு வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்ட்டிக்காரங்களை கூப்பிட்டு கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணாமலையும் பரசு யூனியன் ஆஃபீஸ் போகிறாங்க. யூனியன் ஆஃபீஸில் போய் பழைய சிநேகிதெல்லாம் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயா உட்காந்துருக்காங்க ரொம்ப கடுப்பில். மனோஜுக்கு உட்காந்துருக்காங்க. எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அண்ணாமலைட்ட என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கு, நீங்கள் உங்கள் பாட்டில் எங்கேயோ பேக் தூக்கிட்டு போனீங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயோ போல், பேங்கில் போய் என் பேரில் டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி மாமா அவங்க பேரில் டெபாசிட் பண்ணிட்டாங்களா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் பண்ணிட்டு மாமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எம்மா முத்து, நான் பரசு 3 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த முத்து சொல்கிறத கேட்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பீங்களா, வீட்டில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யார் நல்லது சொன்னாலும் கேட்பேன், கெட்டது சொன்னால் தானே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை ரூமில் இருக்க ரோகிணிக்கு கேட்குது. உடனே அங்கிள், நாங்கள் என்னது தப்பாக சொல்லிட்டோம், இவருக்கு ஏதாவது தொழில் பண்ண பணம் கொடுங்க அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது நடக்கவே நடக்காது. முயற்சி செய்யாமல் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியாது. முயற்சி பண்ணதுக்கே தயாராக இல்லை மனோஜ். இருக்க இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான். அப்படி ஒரு நிலையில் தான் அவன் இருக்கான். அவனுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடாது. சரி ரைட்டு, இந்த வீட்டில் வயசுக்கு மூத்தவன் கல்யாணம் முடிச்ச பிறகு அவன் உருப்படுவான்னு அவன் பார்த்து விஜயா முடிச்சு வச்சா அப்படியும் உருப்படுற மாதிரி தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆகா, மனோஜ் வந்து இப்படி தான் இருப்பானா, நான் தான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்படி இருந்தாலும் நான் நிறைய பொய் சொல்லி நான் கல்யாணம் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. சரி இந்த பொய்யை குறையும் ஓட்டி நம்ம தூர போயிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. சரி மனோஜுக்கு எப்படியாவது கடனையாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு, நான் பார்லர் போய்ட்டு வரேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ விரதம் தானே இருக்க, எப்படி எங்கேயும் சாப்பிட்றாதா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே இந்த வீட்டு இருக்க லட்சணத்துக்கு நான் வந்து விரதம் வேறு இருக்கணுமா, என் புருஷனை வந்து இந்த வீட்டில் ஒரு பிள்ளையாகவே மதிக்க மாட்டேங்காங்க, நான் எவ்வளவோ அந்த பணத்துக்கு போராடுறேன், இந்த அண்ணாமலை அங்கிளும் தரமாட்டுறாங்க, அந்த முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு, இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்புது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டை விட்டு தாண்டினோடனே. வித்யா, நான் ரோகிணி பேசுகிறேன், பணம் ஜீவாட்ட போன பணம் கிடச்சிருச்சுடி அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம்டி, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன தொழில் பண்ண போகிறாரா இல்லை ஃபாரின் போக போகிறாரா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் போகலை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த முத்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான், பணத்தை வாங்கி கொண்டு எங்கள் அங்கிள்கிட்ட கொடுத்தாங்க. அங்கிள் வந்து மனோஜ் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறார், அதனால் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிங்க, உண்மையை தான் சொல்கிறோம், வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லிடி, நம்ம ஒரு 14 லட்ச ரூபா வாங்கி கொடுப்போம், மனோஜ் வந்து ஃபாரின் போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவரை நம்பி அடி வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஏண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் பார்த்தல இவ்வளோ போய் சொல்லிட்டேன், இனிமேலும் நாங்கள் வந்து கலந்தோம்னா சரி வராது, அந்த பேங்க்காரனுக்கு பணம் கொடுக்கணும், அது வேறு காலம் வந்துருச்சு. அது போக அவன் தினேஷ் வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன், எனக்கு பணம் வேணுங்க, எங்கள் அம்மா வேறு எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்குது, இந்த ஆன்ட்டிக்கு வேறு 5000 ரூபா கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு வேறு கொடுக்கணும், எனக்கு டப்பாக டான்ஸ் ஆடி போகும், அதனால் வந்து நீ வந்து யார்ட்டையாவது ஏற்பாடு பண்ணி கொடு, ஒரு 14 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. ஏண்டி 14 லட்ச ரூபாய் என்னால் பெரட்ட முடிஞ்சான், நான் ஏண்டி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு இருக்குது சொந்த வீடு தானே வித்தியா அப்படிங்கிறாங்க. அந்த வீடை விற்று புருஷனுக்கு கொடுத்துட்டு நான் தெருவில் நிற்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இந்த வீடு வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் உனக்கு தெரியாதா, வீடாக வாடகைக்கு இருந்தேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு இருக்க வீடு ஒரே வீடு இந்த வீடு தான், இது இஎம்ஐயில் வாங்கி கட்டி முடித்து 3 மாதம் தான் ஆயிருக்கு, அது உன் கண்ணு உறுத்துதா அப்படிங்கிறாங்க.
உன்னை எப்படியாவது குடுறி அப்படிங்கிறாங்க. சரி வா ஃப்ரெண்டாகி தொலைச்சிட்ட வா, சரி யார்கிட்டையாவது கேளு, நான் வேணா ஜாமீன்தாரா வாரேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கங்கே பணம் கேட்டு அலையிறாங்க, நடக்கலை. சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி தரவே முடியாதும்மா, நீ ஏற்கனவே 2 லட்ச ரூபா வாங்கியிருக்க, இப்போ வேறு நீ 14 லட்ச ரூபா கேட்குற, அப்போ 16 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 16 லட்ச ரூபாய்க்கு உனக்கு தகுதி கிடையாது, தர முடியாது. நீ சொந்த பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்கினேன், ஆனால் இப்போ அது உன் பேரில் இல்லை, சொந்த அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முழிக்காங்க, ஆஹா இவனுக்குமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே இந்த 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிளம்புறாங்க. வித்தியா சொல்கிறாங்க, பார்த்தியா அவன் புகழ் வந்து ஒவ்வொரு பக்கமாக பரவிட்டுருக்கு, அதனால் வந்துட்டு நீ வந்து வெளியில் வட்டிக்கு வந்து சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏன்டி சரி வராது, ஒரு டீ கடைக்கு போவோம், குடிச்சிட்டு கொஞ்சம் யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்காங்க. ரோகிணி நீ வெறும் வயித்தோட தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தான் நான் வெறும் வயித்தோட இருக்கணும், வெளியே நான் என்ன நினச்சிக்கலாம், அண்ணாச்சி 2 வடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வடையும் டீயும் குடிக்காங்க. முத்து கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்றாரு, என்ன பார்லரம்மா விரதம் பயங்கரமாக இருக்கீங்க போல் அப்படிங்கிறாங்க. வடை தின்னுட்டுருக்காங்க. முத்து பார்த்தது தாங்க. பார்த்தோன்னே ஆகா முத்து வந்து வடை திங்கிறதெல்லாம் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சரி சரி பார்த்துட்டு போட்டு வாங்க, கேண்டிட்டு போய் சொல்லட்டும், இன்னும் இந்த விரதம் முடிஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து பாட்டில் போகிறாரு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. இப்போ என்ன, ஏற்கனவே எங்கள் ஆன்ட்டி வந்து ஒரு ஃபைனான்ஸ்கிட்ட பணம் வாங்கினார்ல, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. உடனே எனக்கு தெரியுதா சார் அப்படிங்கிறாங்க. நீ தான் தெரியுமா என் வீட்டுக்கு மசாஜ் பண்ண வருவேன் என் வீட்டு அம்மாவுக்கு, அது போக மாமியார் கூட என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க, அது ஒரு பிரச்சனை வந்தாலும் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வேணும், 14 லட்சம். ஏம்மா பணம் கணக்குன்னு உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வர வேண்டாம், நீ வந்து என் வீட்டம்மாவுக்கு மசாஜ் பண்ணுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்ருங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி சார் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, நீ வேறு இடத்துல ட்ரை பண்ணி பாரும்மா அப்படிங்கிறாங்க. சார் நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்லர் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு அந்த இடத்த சொல்கிறாங்க, ஒரு இடத்த உங்கள் பக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னு. உங்கள் பக்கத்தில் இருக்கா, அப்படியா, சரி சரி நான் விசாரிச்சுட்டு உன் பார்லர் தான் அப்படின்னு சொன்னால் விசாரிச்சுட்டு அக்ரிமெண்ட் இருந்தால் கொண்டாமா நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே இன்னொரு இது வகையாக நினைக்காங்க. விசாரித்து பார்த்தா ஓனர் நான் இல்லை, வேறு ஆளுன்னு தெரிஞ்சிருமோ, இல்லை ஓனர்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே பார்க்குறாங்க, சரி ரைட்டு நம்மளே எங்கள் சம்பளத்தை அவங்கள பார்க்க வேலைக்கே வேண்டாம்னு பார்த்துக்கலாம், கிடைச்சா போனால் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைய கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட கேட்குறாங்க வித்யா, ரோகிணி நீ எதுக்குமே போய்விட மாட்டியா, ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி செய்ய, நம்ம கடலை தாண்டணும்னு சொன்னால் ஒவ்வொரு கிணத்தையாக தாண்டி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமான ஐடி, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்ய முடியும், மனசை கட்டியாச்சு, பிடிச்சமான வாழ்க்கையை வாழணும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உனக்கு பிடிச்சமான வாழ்க்கைங்கிறது வந்து எனக்கு என்ன சிந்தனைன்னு எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை, அது மனோஜ் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்னென்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. சரி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதனால தான் அவனுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கேன், ஆனால் அவன் என் கஷ்டத்தில் கொஞ்சம் அவன் எடுத்துக்கிட்டாலும் லைஃப் எங்கேயோ போயிடும். முதல்லையே அவன் வேலைக்கு போயிருந்தானா அந்த வீட்டில் மரியாதை வந்திருக்கும். ஜீவாவுக்கு பணம் கிடைக்கும்போது அந்த பணத்தை உடனே கையில் கொடுத்துருப்பாங்க. மனோஜ் பொறுப்பு இல்லாமல் இருக்க போய் தான் அந்த அங்கிளும் பணம் தர மாட்டுறாங்க, அந்த முத்தும் அதை வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி அவர் இந்த பணத்தை வாங்கி கொடுத்தாலும் போயிடுவாரா அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை மட்டும் யார்ட்டையாவது வாங்கி தாடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வீட்டு பத்திரத்தை வச்சு வேணால் நான் பேங்க்கில் வேணால் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு தான் டியூ முடிஞ்சிட்டல அப்படிங்கிறாங்க. ஏன்டி வீட்டை வச்சா நீ எதுவும் கஷ்டப்பட மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் பணத்தை நீனும் புருஷனும் கட்டிடுங்கடி, இல்லைனா வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பிடுவாங்க, வீட்டை ஏழை விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இப்போ மொதல் வீட்டை நீ அடை வைக்கணும் ஓவா ஏழை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி வீட்டை வந்து 14 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து வரவு செலவு ஓடிட்டுருக்கு, அதனால் இதை முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சரி வித்தியா எப்படியாவது ரெடி பண்ணி தா அப்படிங்கிறாங்க. உனக்கு தராமையாடி, வேறு வழி இல்லைங்க, சரி நான் ரெடி பண்ணி தரேன், உனக்கு ஒரு பக்கமும் பணம் தரல மாட்டுக்கு, அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். நான் முதல்ல இந்த வீடை தவிர வேறு எது வேணாலும் நான் பண்ண தயாராக இருக்குன்னு அவன்கிட்ட சொன்னேன். சரி நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டு நினச்சியே, சரி உன் புருஷனுக்காக தரேன், பார்த்துக்கோ, என் லைஃப் இதில் தான் இருக்குது, எனக்கு சொந்த வீடு பேரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக கட்டிட்டு வண்டி, நான் கனடாவிலே இருந்தால் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவேன், நீ கட்டி முடிச்சு விட்ரு அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படிங்கிறாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி இன்னொரு 3 நாளில் மனோஜுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைக்கு ஒரு 14 லட்ச ரூபா எங்கள் அங்கிள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் அங்கிளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க, வசீகரன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க, 3 நாளில் பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம். ரோகிணி 14 லட்ச ரூபா வந்துருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துடுவோம் மனோஜ், நீ வந்து வெளிநாட்டு கிளம்புறதுக்கு என்னென்ன நடைமுறையோ அதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து அப்போ ரூம் விட்டு வெளியே வராரு. என்ன மனோஜ் ஃபாரினா போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட சொல்கிறாங்க, விஜயா பார்த்தியா விஜயா கொண்டு வந்த மருமகளோட திறமைய, 3 நாளில் 14 லட்ச ரூபா அவள் கொண்டு வருவா. நீ பணம் கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பாவை சொன்னால் மனோஜ் வெளில போகிறதுக்கு பணம் கிடைக்காம போயிருமோ? 3 நாளில் பணம் கிடைக்க போகுது, அவன் ஃபாரின் போக போகிறான், என்ன நடக்க போகுது மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. நடக்க போகிறதான் பார்க்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 3 நாள் அப்படி கிடக்குது. 4ஆவது நாள் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா இன்றைக்கி தானே பேங்க்கில் லோன் தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி வா நம்ம பேங்க்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பேங்க்கில் பணத்தை கேஷாக கொடுக்குறாங்க. அதை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு வித்யாட்ட சொல்கிறாங்க, வித்யா இந்த மாதிரி உதவி யாரும் செய்ய மாட்டாங்க, எனக்கு பல வகையில் நெருக்கடி இருக்குது, இந்த நெருக்கடியெல்லாம் நீ தாண்டி எனக்கு பணம் தந்திருக்கேன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் தரலை, பேங்க்லேருந்து தந்திருக்காங்க, அதை மறந்துடாத. ஏன்னா முன்னாடியாவது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்காம பண்ணிக்கிட்டு இருப்போம், அது இதுன்னு பண்ணிகிட்ருப்போம். இப்போ அப்படி இல்லை, என் வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன், சரியில்லைன்னா வீட்டை ஏலம் விட்டு நீ வெளியே அனுப்பிடுவாங்கடி பார்த்துக்காடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனோஜ் வேலைக்கு போகிறாரு, மாதம் வீட்டு கடனை அடைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து செய்ய அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அங்கிள் எல்லாருமே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, ஏன் ரோகிணி என்ன விஷயம், நான் இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வந்தவங்க வசதியாக இருக்குது, கொஞ்சம் படுக்கலான்னு பார்த்தேன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அங்கிள் 14 லட்ச ரூபா அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்ப ஷாக்காக, 14 லட்ச ரூபா அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா சொல்கிறாங்க, 14 லட்ச ரூபாலாம் ரோகிணிக்கு ஒரு கொசு மாதிரி, பார்த்தியா 3 நாளில் ரெடி பண்ணுவேன்னா அதே மாதிரி 3 நாளில் ரெடி பண்ணிட்டா. மனோஜ் நீ இந்த பணத்தை கொண்டு ஏஜென்சியில் கேட்டு சீக்கிரம் ஃபாரினுக்கு போ, மாதம் 3 லட்ச ரூபா சம்பாரி, ஏன்னா சம்பாரித்து இந்த அம்மாவோட பேரையும் உன் பொண்டாட்டி பேரையும் காப்பாற்று அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பயங்கரமாக காப்பாற்றிடுவாடா, காப்பாற்று, ஆனால் அதுக்கு நீ தொடர்ந்து வேலை பார்க்கணுண்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறார், ஏங்க நீங்கள் ஏங்க சிரிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, தொடர்ந்து வேலை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. அங்கிள் அதெல்லாம் கரெக்டாக வேலை பார்ப்பார், வேலை பார்த்து பாருங்கள், நான் வாங்கின கடனையும் அடைப்பார் பாருங்க. என்ன கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க முத்து. இல்லை எங்கள் அங்கிள் அனுப்புனது கடன் தானே, அவருக்கு நாங்கள் கொடுக்கணும்ல, அவர் வேண்டாம் தான் சொல்லுவார், இருந்தாலும் கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோகிணி அதான் உங்கள் அங்கிள் வேண்டான்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம அங்கிள்கிட்ட வேணாலும் கொடுக்க தான் செய்யணும், அப்போ தானே அவருக்கு சில கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதை நமக்கு தருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம் ஏன்னா அவருக்கு பல கோடி ரூபா சொத்து இருக்குல்ல, அதை வாங்கணும்னா நம்ம இந்த கடனை கொடுத்தா தானே தருவார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறார், டே அடுத்தவங்க சொத்துக்கே ஆசைப்பட்டுட்டு வாயை பொழந்துட்டு இருக்காத, தான் உழைப்பில் ஏதாவது செய்யணும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து அவன் ஒரு நாளும் அப்படி ஈடுபட மாட்டான் முத்து, நீ விடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாது, நம்ம வீட்டுக்காரர் ரொம்ப காமெடி பீஸாக தான் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க, எப்படியாவது அவர் ஃபாரின் போய் உங்கள் மூஞ்சில் கறியை பூசாரா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க ரோகிணி. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சாமி கும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுதாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் திருநீர் போடுதாங்க. இதை பார்த்தா முத்துக்கு பயங்கர சிரிப்பு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஏங்க உங்களால் எதுவும் வேணாம், அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நம்ம ஏன் தடுப்பானா அப்படிங்கிறேன். நான் ஒன்றும் தடுக்கலாமா, நான் வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் பணத்தை கட்டு உடனே கொண்டு ஏஜென்சியில் கட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்ல நாள் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த ஏஜென்சியில் கொண்டு பணம் கட்டுறாங்க. பணம் கட்டிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி வீட்டில் இருக்காங்க. பணத்தை கட்டிட்டேன், இன்னும் 3 நாளில் ஃப்ளைட்டா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மனோஜ், நானும் புறப்பட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் அங்கே போயிட்டு 1 வாரம் கழிச்சு உனக்கு தங்கிறதுக்கெல்லாம் இடம் பார்த்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், உனக்கு நான் விசாவை அனுப்பிடுறேன், நீ வந்துடு அப்படிங்கிறாங்க. 1 வாரமாக ஆகுமா மனோஜ், சரி மனோஜ் நீ ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. 1 வாரம் வந்து ஆன்ட்டியை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே விஜயா கிட்ட வராங்க, ஆன்ட்டி மனோஜுக்கு 3 நாளில் கனடா போகிறோம் அப்படிங்கிறாங்க. கனடாவுக்கு 3 நாளில் போகிறோன்னா என் பையனை பெரிய தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒரு வகை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னுட்டு, நீனும் போறியாமல் கூட அப்படிங்கிறாங்க. இல்லை 1 வாரம் கழிச்சு அங்கே வீடு பார்த்துட்டு தான் நீ கூப்பிட்டு போவாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்சியில் மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கணுன்னு நினைக்காங்க. மனோஜ் கூட சேர்த்து ஒரு 40 பேர்கிட்ட நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியாச்சு. இன்னுமே இந்த ஊரை நம்ம இருந்தால் சரி வராது, இந்த ஏஜென்சியை மூடிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சியை மூடிடுறாங்க. மனோஜ் வீட்டில் வந்து பயங்கர அட்ராசிட்டி பண்ணுறாரு. என்னடா முத்து, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுண்ணே, 3 நாளில் நான் கனடா போகிறேன், கனடாவில் போய் உனக்கு வெளிநாட்டு சாக்லேட் அனுப்புகிறேன் அப்படின்னுங்காரு. உடனே முத்து சொல்கிறாரு, முதல்ல நீ ஒன்றை பார்த்துக்கோ,
2வது மாதம் 1 மாதம் நீ முதல்ல வேலை பாரு, 2வது மாதம் சம்பளம் வாங்கும்போது என்கிட்ட பேசப்பா, ஃபோன் பண்ணி பேசப்பா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நான் தொடர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கல, என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் போகலை, இப்போ என் படிப்புக்கேற்ற வேலை கிடச்சிட்டு நான் போய் தீருவேன், நான் 3 லட்ச ரூபா மாதம் சம்பாரிச்சே ஆவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சம்பாதிப்பா, நல்லா இருப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டில் ரூமுக்கு போயிடுறாரு. சொல்லி அண்ணாமலையும் வாக்கிங் போயிட்டு வராங்க. உடனேப்பா நான் ஏஜென்சியில் பணம் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அதுக்குள்ளே வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பேப்பரில் ஒரு செய்தி வருது, வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்பக்கூடிய போலி ஏஜென்சி மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. மனோஜ் நீ மாலை முரசு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே நான் வந்து பார்க்கலையே, சாயந்தரம் பேப்பர் பார்க்கலையப்பா அப்படிங்கிறாங்க. இந்த பேப்பரை பாரு அப்படிங்கிறாங்க. பேப்பரை காமிக்காங்க. அந்த போலி ஏஜென்சி மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பணம் கட்டின ஏஜென்சி வந்து மூடின மாதிரி செய்தி இருக்குது. இதை பார்த்தா மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்கப்பா, இந்த ஏஜென்சியில் தான்ப்பா நான் பணம் கட்டினேன் அப்படிங்கிறாங்க. டேய் விசாரித்து கட்ட வேண்டாமாடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா விசாரித்து தான் கட்டினேன், இவங்க வந்து கனடா அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அதான் கட்டம்பா அப்படிங்கிறாங்க. டே உண்மையிலே அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தானா என்னென்னு நீ விசாரிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிறைய பேர் என்ன மாதிரி பணம் கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. அதான்டா உன்னைய மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, நீனும் அதில் வந்து ஏமாந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனோஜும் ரோகிணியும் பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. முத்துவும் கார் எடுத்து போகிறாரு. இவங்க பார்க்குறாங்க அப்படி ஒரு ஏஜென்சி இல்லை. உடனே முத்தும் பின்னாடி வந்துடுறேன். ஏன்டா இருக்க பணத்தையும் கொண்டு கொட்டி கவுத்துருக்கீங்க, பிரயோஜனப்படுத்தலாம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனோஜ் மேலே சரியான காண்டாகிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன டைங்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க, இந்த பணம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு தந்தேன் தெரியுமா, நீ வந்து உன் பாட்டில் இதை வந்து கொடுத்து ஏமாந்துருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவங்க கனடா அனுப்புன்னு சொன்னோன்னு தானே கட்டினேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஏஜென்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு ஆகிருக்கா பதிவாகலையா நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த மாதிரி நிறைய பேர் கட்டினாங்க, அதெல்லாம் பார்க்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. நீ 7 டிகிரி படிச்சியா படிக்கல, இல்லை 7 டிகிரின்னு மட்டும் எழுதி வச்சிருக்கியா கையில் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுவாங்க, 14 லட்ச ரூபா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், நீ வந்து இப்படி அதை ஒன்றத்துக்காக மாக்கிட்டியே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட முத்து சொல்கிறாங்க, இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காத ரோகிணி, இவன் தான் எதுக்கு ஆக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சா, இவனுக்கு எதுக்கு நீ வந்து பணம் ரெடி பண்ணி கொடுக்க, எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பாட்ட பணம் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஒன்றுமே சொல்லாமல் முத்து காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜ்ட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அழுத மாதிரி நடிக்கார். எப்போ அந்த பணம் பூரா போச்சுப்போ, அவங்க ஏஜென்சி மூடிட்டு போயிட்டாங்க, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பணம் தரல வைக்கலன்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா இப்படி தான் நடக்கும், சரியா இப்படி தான் நடக்கும் நாட்டில் மோசடி. நீ அதை வந்து அறிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், எதையுமே சிந்திக்காமல் செஞ்சால் அப்படி தான் ஆகும். எதுக்குமே நிதானம் வேணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் நிதானமாக செஞ்சேன், வேலைக்கு படிப்புக்கேற்ற வேலை இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. படிப்புக்கேற்ற வேலைன்னு இருந்தாலும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், கிடைக்கிற வேலையை பார்க்கணும், இருந்துக்கிட்டே ஒரு முயற்சி பண்ணணும், அப்படி தான் பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் அவங்க சாதித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருக்காங்க. கஷ்டப்படாமல் எந்த முன்னேற்றமும் யாருடைய வாழ்க்கையிலும் வராது, அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்பவே அவமானமாகுது. ரோகிணி எப்படியோ ஏமாந்துட்டாமா எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்லுதீங்க ஆண்டி, எங்கள் அங்கிள்கிட்ட நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன், இப்போ திடீர்னு நான் அவர்கிட்ட போய் நான் இப்படி சொன்னோன்னா என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ரோகிணி உள்ளதை சொல்லுமா அவங்க அங்கிள்கிட்ட, தெரியாமல் ஏமாந்துட்டாமா, கூட கொஞ்சம் பணம் கேளுமா, பிஸ்னஸ் எதுவும் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இப்போ தான் பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏமாந்துருக்காரு, இப்போ உங்கள் அங்கிள்கிட்ட பணம் கேளுங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. ரோகிணி நான் வந்து தப்பாக சொல்லலை ரோகிணி, மனோஜ் கஷ்டப்படுதாம்ல ரோகிணி, அதான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ரோகிணி உங்கள் அங்கிள்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த நேரத்தில் நீ அடங்க மாட்டியா, இப்போ தான் 14 லட்ச ரூபா தொலைச்சிருக்க, அந்த ஏஜென்சி பதிவே பெறலை, அந்த ஏஜென்சியில் பணம் கட்டி நீ ஏமாந்துருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் தான் உன்கிட்டையும் சொன்னேன், நீ கூட விசாரிக்கல பார்த்தல அப்படிங்கிறாங்க. நீ 7 டிகிரி படித்தவனே இதை விசாரிக்கல, நான் 1 டிகிரி படித்து எனக்கு தெரிஞ்சிருமா எல்லாமே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எதையுமே யோசனை பண்ணி செய், நிதானமாக செய்யின்னு சொல்கிறது காரணமே அதுதான் மனோஜ், நான் உனக்கு வேண்டாதே சொல்ல நினைக்காத, நீ எனக்கு அடுத்தவன் கிடையாது, என் கூட பிறந்த அண்ணன், நீ நல்லா இருந்தால் எனக்கு பெருமை தான், நான் உன்னை கிண்டல் பண்ணாலும் கூட தூரத்தில் போகும்போது எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லியிருப்பேன், மீனாவும் அப்படி தான் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நாங்கள் உன் மேலே மரியாதை தான் இருப்போம், என்ன அண்ணங்கிற உறவு முறையில் நான் வந்து பாசமாக கிண்டல் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, நீ நல்லா இருக்குன்னு நினைப்பேன், போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடு முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ முதல்ல போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியும் மனோஜும் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
அப்போ அவங்க கேட்குறாரு போலீஸ், "நீ ஏற்கனவே இந்த ஜீவா பண்ணிட்டு பணம் வாங்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பையன் தானே, மனோஜ் தானே?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. அப்போ 27 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்த, இப்போ ஒரு ஆள்கிட்ட 14 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கியா? என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க? போலீஸுக்கு ஒரு வேலையே இல்லையா? உன் கேஸை தான் விசாரிச்சுட்டே இருக்கணுமா? ஏன் விழிப்புணர்வாக இருக்க மாட்டியா? நீ படிச்சிருக்கியா படிக்கலையா அப்படிங்கிறாங்க. "சார் 7 டிகிரி படிச்சிருக்கேன்" அப்படிங்கிறேன். 7 டிகிரி படித்து என்னப்பா புண்ணியம்? விவரமாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒன்றுமே பேச முடியல. உடனே மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, "பார்த்தியா, நீ விவரமாகவே இல்லை, சிந்தனையாகவே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்களா? உன் ஃபேமிலி மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இதான் சொல்லுவாங்க. அந்த 14 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில" அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மனசுக்கு நினைக்காங்க, ஆஹா வித்தியா வீட்டை அடமானம் வச்சுலாம் நம்ம இந்த கடன் வாங்கி கொடுத்து மனோஜ் இப்படி பண்ணிட்டானே. இந்த மனோஜ் ஃபாரின் போவான், நான் பின்னாடியே போயிட்டேன்னா இந்த ஆன்ட்டிகிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கலாம், அந்த தினேஷ் டார்ச்சர்லேருந்து தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜயா பேசுகிறாங்க, "ஏங்க நீங்களாவது பணம் கொடுங்க, மனோஜ் ஏதாவது தொழில் பண்ணட்டும்" அப்படிங்கிறாங்க. "டேய் விஜயா, நிலமை என்ன போய்கிட்டு இருக்குன்னு என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் சராசரி ஆளாகவே இல்லை. அவனுக்கு நீ பணம் கொடுன்னு எந்த வகையில் பணம் கொடுக்குறது?" அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா ஒரு மூச்சு விட முடியாமல் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு மனசே கேட்கல. நைட்டுக்கான வாக்கிங் போகிறாரு. உடனே பரசுக்கு ஃபோன் அடிக்கிறார். "பரசு உன் வீட்டுக்கு கொஞ்சம் வெளில வா" அப்படிங்கிறாங்க. "என்ன அண்ணாமலை இவ்வளோ நேரத்துக்கு?" அப்படிங்கிறாங்க. "இல்லை மனசுக்கு சரியில்லை" அப்படிங்கிறாங்க. "என்ன அண்ணாமலை, காலைல தான் சந்தோஷமாக போனேன்" அப்படிங்கிறாங்க. "காலைல தான் சந்தோஷமாக போனேன், இந்த மனோஜ் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட பணம் ரெடி பண்ணி வர சொல்லி ஒரு 14 லட்ச ரூபாயை யார்கிட்டயே கொடுத்து ஏமாந்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி மூடிட்டாங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் போட்டிருந்தான்" அப்படிங்கிறாங்க. "அந்த ஏஜென்சியில் இவனும் பணம் கட்டியிருக்கான்" அப்படிங்க. ஐயோ அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில், "சரி அண்ணாமலை விடுங்க, இன்னும் நடக்கிறத பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் புதுசாக கடை கட்டி விட்ருக்காங்க. அந்த கடைகள்லாம் ஏலம் விட்றாங்களாம். ஏலம் ₹1 ஆரம்பிக்கும். நாளைக்கு ஏலத்தில் கலந்துக்கிடுவோமா? மீனா பூக்கடை வச்சுருக்கா, பெரிய பூ மார்க்கெட்டு நம்ம எடுத்து நடத்தினாலும் நல்ல வருமானம் தான். மீனாவுக்கும் முத்துக்கும் அந்த தொழில் சார்ந்த அனுபவம் இருக்குது. ஒரு பெரிய பெரிய அளவில் தொழில் பண்ணோம்னா அந்த கடையை எடுத்தால் போதுமே" அப்படிங்கிறாங்க. உடனே "ஆமாண்ணே" அப்படின்னு நினைக்காங்க அண்ணாமலை. சரி நடக்க போகிறத பார்ப்போம். மனோஜுக்கு எந்த தொழிலும் பண்ணி கொடுக்க முடியலனா கூட இந்த முத்து மீனா கூட சேர்ந்து இணைஞ்சு தொழிலை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவட்டையும் முத்துக்கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் விஜயாவுக்கு சரியான கிடப்பாகுது. இவங்க ரூமுக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் எதுக்கு தனியாக பேசுகிறான் அப்படின்னா, பூ மார்க்கெட்டில் சர்க்கார்லேருந்து கடையை கட்டி விட்டு ஏலம் விட்றாங்க நாளைக்கு. அந்த ஏலத்தில் நான் கலந்துக்கிட போகிறேன். அதில் ஒரு 3 கடை எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த 3 கடையில் ஒன்று மொத்த மார்க்கெட் வைக்கிற மாதிரி, பூ மார்க்கெட் வைக்கிற மாதிரி, 2வது அதில் பூக்கடை மீனாக நடத்துகிறது மாதிரி, 3வது அதில் தேவையான மளிகை பொருட்கள் அந்த மாதிரி வைக்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட முத்து, "எப்பா இது யார் கொடுத்த ஐடியாப்பா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை பரசு தான் சொன்னேன், அந்த மாதிரி கடையை ஏலம் விடுதாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை நான் ஏலம் எடுக்க போகிறேன்பா" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா நல்லது பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. "எப்பா மனோஜுக்கு என்னப்பா பண்ணுறது?" அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் தான் அந்த அந்த ஸ்டோரை நடத்த போகிறான், பூக்கடையை மீனாக நடத்த போகிறான். ஏன்னா மொத்தமாக பூ மார்க்கெட்டில் அப்பா இருப்பேன். அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் யார் அதை பார்த்துக்கிட்டாலும் சரி தான். ரவிக்கு நம்ம அந்த இதுலேயே இன்னொரு கடை எடுத்தால் கூட அவன் சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுட்டு போகிறான். எல்லாருக்கும் தொழிலான மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாவுக்கு கடுமையான சந்தோஷம். "நான் சொந்த கடை வைக்க போகிறேன்னா" அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பாம்மா, இப்போ தான் காணாமல் போன பணம் உன் புருஷனால் மீண்டு வந்துட்டேன், உனக்கு பூக்கடை வச்சு கொடுத்தா என்ன? ஏன் நம்ம ரோட்டில் வைக்க போய் தானே பூக்கடை எடுக்காங்க, பெரிய பூக்கடையாக வச்சு நடத்து. அது போக ஃபோனில் கால் வருது, பூ கூட பூரா டெலிவரி பண்ணு, 2-3 நாட்களில் சம்பளத்துக்கு வேலைக்கு வை, முன்னேறி வாங்க. மனோஜ் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தட்டும், நீ பூக்கடை நடத்து, மனோஜ் ஒரு ஹோட்டல் நடத்தட்டும், இந்த 27 லட்ச ரூபாயை பிரித்து கொடுத்து நல்ல மாதிரி நீங்கள் இருங்களேன்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க வாசல்லேருந்து. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க விஜயா. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.